நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, திருஷ்டி என்பது இருப்பது உண்மையா இல்லையா, அப்படி இருந்தால் அது என்ன மாதிரியான பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் அதிலிருந்து எப்படி தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். கண் திருஷ்டி அப்படிங்கிறது எப்படி முதல்ல உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம உடலில் பஞ்சபூத சக்திகளும் ஒருங்கிணைந்து தான் இருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவது நெருப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எரிச்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. உடலில் ஏற்படுகின்ற வெப்பம் உடலின் பல பகுதிகளில் இருந்து வெளிப்பட்டாலும் அது கண்ணிலிருந்து அதிகமாக வெளிப்படுவதை நாம் உணர்ந்திருப்போம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, தூங்கி எந்திரிக்கிறீங்க அப்படிங்கும்போதும் கண் எரியும். உடனே நம்மளால் முழிச்சிட முடியாது. அந்த வெப்பமானது நம்மளது உடலுக்கு ரொம்பவே முக்கியமானது, ஜீரணத்திற்கு ரொம்பவே தேவைப்படக்கூடியது. அதனால தான் காலையில் எந்திரிச்சுமே டக்குன்னு கண்ணை முழிக்க வேண்டான்ட்டு 2 கையும் உரசி ஒரு வெப்பத்தை உண்டாக்கி அதை கண்ணில் வச்சு முழிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். அப்போ அந்த உடல் சூடானது உடலிலேயே தங்கிவிடும். அது ஜீரணத்திற்கு உதவும். அப்படிங்கிறனால அது ஜீரணத்திற்கு மட்டும்தானா அப்படின்னா, உடலை சமநிலைப்படுத்துவதற்கும் அந்த வெப்பமானது கட்டாயம் தேவை. இப்போ என்ன திருஷ்டின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அடிப்படையான விஷயம் உடலில் அந்த வெப்பம், அந்த எரிச்சல் இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் முதல்ல அதை நம்ம சொன்னோம். சரி, இது எப்படி திருஷ்டியாக மாறுது? இல்லாத ஒருத்தன் இருப்பவரை பார்த்து ஏங்குவது. நேராகவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பகட்டாக ஒருத்தர் போகிறார், நம்மளால் முடியலையே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பாக அந்த கண்ணை சுருக்கி அவங்கள பார்க்கும்போது இவங்க கண்ணில் இருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம், அந்த எரிச்சலானது அவர்களை சென்றடையும். அந்த எதிரில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு இருக்கும். இருந்தாலும் இது தொடர்ந்து படப்பட பல பேர்த்தோட அந்த எரிச்சல், அந்த கண் பார்வையானது அதை படப்பட என்ன ஆகும்னா, அவங்களோட உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும், அவங்களோட இயல்பான வாழ்க்கை முறையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதெல்லாம் தொடர்ந்து சிதைந்து கொண்டே போகிறது. அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வேலை செய்ய முடியாமல் போகும், உடல்நல கோளாறு ஏற்படும். இந்த மாதிரி செல்வ நிலையில் கீழே இறங்கி வந்துடுவாங்க. இதை தொடர்ந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கண் பார்வை அவ்வளவு சக்தி வாய்ந்ததா அப்படின்னா, இது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி திருஷ்டிக்கும் இதாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லதுக்கு எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா, இப்போ நம்மளோட மனதோட எண்ணங்கள் தான் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமாக வெளிப்படும். இப்போ எல்லாத்தையுமே அன்பு கொண்டு ஒரு பார்வை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனதில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது உங்கள் கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றலானது நீங்கள் யாரை பார்த்தாலுமே அது ஒரு குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு உங்களோட எண்ணம் போய் சேரும் அவங்க கிட்ட. அவங்களும் உங்களை மாதிரியே மாறுவாங்க. உதாரணமாக நீங்கள் பல பேர்த்த நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதாவது ஒரு குருஜி இருக்காங்க அப்படின்னா, அவங்க மனசுல எந்த வன்மமும் இருக்காது. தன்னோட சீடன் நல்லா இருக்கணும், அவன் எல்லா கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதே போல தொடர்ந்து மந்திர உச்சாடனம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, மனது அமைதியா இருக்கின்றது. அப்படிங்கும் போது அவங்க பார்வையிலையும் பெரிதான பாதிப்பு யாரையும் ஏற்படுத்தாத வகையில் இருக்கும். அவங்க கண்ணை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல நம்மளுக்கு தோணும். ஏன்னா அதில் ஒரு அன்பு, கருணை எல்லாமே இருக்கும். அவங்க அந்த பார்வையாலேயே உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து விடுவார்கள். அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா, பார்த்துமே உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ இந்த கோயிலுக்கு போய் சால்வ் பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. காரணம், அந்த அன்பு கூர்ந்த பார்வையால் எதிரில் இருப்பவர்களுடைய பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியும் அப்படிங்கிறதும் உண்மை. இந்த கண்ணோட பவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, மகாபாரதத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மகாபாரதத்தில் எந்த இடத்துல காந்தாரி பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட வாழ்க்கை முழுவதும் கண்ணை கட்டி கொண்டே இருந்திருப்பார்கள். அவங்க மனசில் ஒரு நல்ல எண்ணம், தன்னோட குடும்பமானது வாழையடி வாழையாக தழைத்து வர வேண்டும் அப்படின்ட்டு. இப்போ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில போர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மகனையும் இழந்து கொண்டு வருகின்றார். குறைந்தபட்சம் ஒருவனையாவது காப்பாற்றி விட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை வரும்போது, துரியோதனை தேர்ந்தெடுத்து அவன் உடலை வஜ்ரமாக மாற்றக்கூடிய அந்த தன்மையானது தன்னிடம் உள்ளதை அறிந்து கொண்ட காந்தாரி என்ன பண்ணுறாங்கன்னா, துரியோதனை தனியாக வர சொல்லி, அதாவது உடலில் உடையில்லாமல் வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதுக்குன்னா, இவங்க கண்ணை திறந்து அந்த பார்வையானது, நல்ல பார்வையானது அந்த உடலின் மீது படும்போது அந்த உடலும் இரும்பை விட பலமான ஆயுதமாக மாறும் அப்படின்ட்டு அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரியே உடல் முழுவதும் மாறுதும் தொடையை தவிர.
அதில் தான் வந்துட்டு துரியோதனனோட மரணம் அப்படிங்கிறது நிகழ்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆற்றலும் உண்டு. ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த கண்ணின் மூலமாகவே நம்மால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேர் தீட்சை வழங்குவது நேருக்கு நேராக பார்த்தே குரு வந்து சிஷ்யனுக்கு தீட்சை வழங்கிடுவாங்க, தொடு தீட்சை கூட இருக்காது. அந்த அளவுக்கு கண்ணுக்கு மகிமை உண்டு. அதே போல வக்ரம் கொண்ட பார்வை, இயலாமை கொண்ட பார்வை, அதீத ஆசை கொண்ட பார்வையால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது கண் திருஷ்டியாக போய் சேரும். அந்த வெப்பமானது எரிச்சலாக போய் சேரும். அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த காலத்தில் இருந்தே இந்த சுத்தி போடும் பழக்கம், கண் திருஷ்டி கழிக்கும் பழக்கமானது நம்மிடையே இருந்து வந்திருக்கிறது. அதை மறுப்போர் யாருமே கிடையாது. அதை எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, உப்பை எடுத்து சுற்றி போடுவாங்க, மிளகாய், கடுகு, உப்பு இதையெல்லாம் சேர்த்து சுற்றி போடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தோஷம் நீங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சோண்டு முச்சந்தி மண் எடுத்து அதோட சேர்த்து சுற்றி போகிறத பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் கண் திருஷ்டி கழிப்பது இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக வாரத்துக்கு ஒரு தடவை பஞ்சகோமியத்தை வீட்டு முழுவதும் தெளித்து விடுங்கள். அதே போல் ரொம்ப முக்கியம், உப்பு தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் தெளித்து விடலாம். இது வீட்டிற்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி பாதிப்புகளிலிருந்து உங்களை காக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த உப்பு தண்ணி கடல் தண்ணியாக இருந்ததுன்னா இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலனை உண்டாக்கும். நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ரொம்ப முக்கியம், வீட்டில் மரம் செடி கொடிகளை வழங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா, திருஷ்டி பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு அது வகிக்கின்றது. வீட்டுக்கு முன்னாடி அழகான பூச்செடிகள், அதே போல் ரோஜா வளர்க்குறீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் முள்ளா இருக்கும் இல்லைங்களா, கற்றாழை வைக்கிறீங்கனால அதுவும் முள்ளா இருக்கும். இது எல்லாமே உங்களை திருஷ்டியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அரணா இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஆகாச கருடன் கிழங்கு கட்ட சொல்லுவாங்க, கற்றாழையை கட்ட சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்துட்டு உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது, என்ன பண்ணலாம்? கால் பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, கட்ட விரல், அதில் கருப்பு மை வச்சிங்கனாலும் உங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்புகளிலிருந்து விடுதலை ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை பண்ணுங்க, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் குளிக்கின்ற நீரில் கையளவு கல்லுப்பை போட்டு அதன் பின்னர் குளித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்புகளிலிருந்து விடுதலை ஏற்படும். அதுக்கப்புறம் உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த கண் திருஷ்டியை சரியான முறையில் வந்துட்டு நம்ம கழித்து விடுகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் நண்பர்களே. இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம், ஏதாவது நல்ல காரியத்துக்காகவோ இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் கிளம்புறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பெரியவங்க சகுனங்கள் பார்ப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போ வா அப்படின்னு சொல்லக்கூடிய சில சகுனங்கள் பார்க்கப்படும். ஏதாச்சும் சகுன தடை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ண சொல்லுவாங்க? வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் திருப்பியும் அமர்ந்துட்டு ஒரு டம்ளர்லையோ அல்லது சொம்புலையோ வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கும் நண்பர்களே. அதை கவனித்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற காரியம் எதுவாயினும் வெற்றி பெறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அது என்னன்னா, இப்போ நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்க அப்படிங்கும் போதே ரொம்ப முக்கியம், காரியத்தடை ஏற்படாமல் இருக்க கணபதியை வந்துட்டு வணங்கிக்கணும். அதே போல் விஷ்ணுவையும் வணங்கி கொள்ள வேண்டும். உங்களது குலதெய்வத்தையும் உங்களது குருவையும் வணங்கி கொண்ட பிறகே வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இப்போ நீங்கள் வெளியே கிளம்புறீங்க, தலைவாசலை விட்டு வெளியே கால் எடுத்து வைப்பீங்க இல்லைங்களா, அப்போ ரொம்ப முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். என்னன்னா, உங்கள் நாசியில் எதில் மூச்சு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இடது நாசி வழியாக மூச்சு போயிட்டு வருது அப்படிங்கும்போது முதலில் உங்களது இடது காலை தான் வீட்டை விட்டு வெளியே எடுத்து வைக்க வேண்டும். அதே போல் வலது நாசியில் மூச்சு சென்று வருகிறது என்றால் உங்களது வலது காலை முதலில் வெளியே எடுத்து வைக்க வேண்டும். அவ்வாறு செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த காரியத்தில் எந்த தடையுமே ஏற்படாது. நீங்கள் எந்த காரியத்தை மனதில் வைத்து கொண்டு சென்றாலும் அது வெற்றி அடையும் அப்படின்னே குறிப்பிடப்படுகின்றது. அதை முறையாக நம்ம பண்ணிக்கிட்டு வர்றோம் அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் சகுன தடைகளும் எதுவும் பெரும்பாலும் ஏற்படாது அப்படின்னு குறிப்பிட்றதுனால இனிமேல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு எப்போவுமே பயன்படும் அப்படின்ட்டு குறிப்பிடுகின்றோம். நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.